சிகரம் தொடு சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப தேவையான ஒரு பாடத்தை சொல்ல போகுது. கண்டதெல்லாம் காட்சி கொண்டதெல்லாம் கோலம்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்ல நம்ம கண்ணு முன்னாடி பார்க்குற உருவத்தை வச்சே ஒருத்தரோட குணத்தை தீர்மானிச்சிடுறோம். அப்படி ஒரு கிராமத்துல ஒரு திருடன் போட்ட சாமியார் வேஷத்தை நம்பி அந்த ஊர் மக்கள் ஏமாந்து போறாங்க. ஆனா ஒரு புத்திசாலியான தளபதி அந்த திருடனை தண்டிக்கிறதை விட அந்த திருடன் மூலமாவே கிராம மக்களோட அறியாமையை எப்படி போக்குனாரு, அந்த சாமியாரோட உண்மை முகத்தை எப்படி வெளிக்கொண்டு வந்தாரு, அறிவுக்கும் அறியாமைக்கும் நடுவில் நடந்த இந்த போராட்டத்துல கடைசியில ஜெயிச்சது யாரு, வாங்க கதையை முழுசா கேட்டு தெரிஞ்சுப்போம். கதை சொல்லும் நான் பானுப்ரியா. ஒரு பெரிய கிராமத்துல ஒரு திருடன் இருந்தான். அவன் எப்பவும் சின்ன சின்ன திருட்டுக்களை செஞ்சுட்டு சுத்திக்கிட்டு இருந்தான். எந்த வேலைக்கும் போகாம சோம்பேறியா இருந்த அவனுக்கு திருடுறது மூலமா கிடைக்கிற பணத்துல சாப்பிட்டுட்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான். அப்படி இருக்கிறப்போ ஒரு நாள் ஒரு அரசர் அந்த பகுதியில் நடக்கிற திருட்டை பற்றி கேள்விப்பட்டு ஒரு புத்திசாலியான தளபதியை அந்த பகுதிக்கு காவலாக போட்டார். புதுசாக தளபதி அந்த பகுதிக்கு வந்ததும் எல்லா பக்கமும் படை வீரர்களை காவலுக்கு போட்டார். அதனால் திருடனுக்கு பெரிய தொந்தரவாக போச்சு. இது நாள் வர எந்த தொந்தரவும் இல்லாமல் திருட்டு வேலை செஞ்சுக்கிட்டு சுகமாக வாழ்ந்த அவனால் திருட முடியல. அதனால் என்ன செய்யறதுன்னு நினச்சி அவன் ஒரேடியாக நிறைய பொண்ணும் பொருளும் திருடிக்கிட்டு இந்த ஊரை விட்டு வெளியேற முடிவு செஞ்சான். அதனால் பக்கத்தில் இருந்த கோவிலில் சாமியார் மாதிரி தாடி மீசையெல்லாம் ஒட்டிக்கிட்டு போய் நிறைய நகைகளையும் பாத்திரங்களையும் திருடின அந்த திருடன் ராத்திரியோட ராத்திரியா அந்த ஊரை விட்டே ஓடி போயிட்டான். ரொம்ப தூரம் ஓடி வந்த அந்த திருடன் ஒரு சின்ன கிராமத்தை வந்து அடைஞ்சான். அங்கே இருந்த ஒரு பெரிய ஆலமரத்தில் திருடிட்டு வந்த பொருட்களை எல்லாம் மறைச்சி வச்சான். ரொம்ப தூரம் ஓடி வந்ததால் ரொம்ப சோர்ந்து போயிருந்தவன் அந்த ஆலமரத்தை அடியிலேயே படுத்து தூங்கிட்டான். மறுநாள் காலையில் தாடி மீசையோட அவனை பார்த்த அந்த கிராமத்து மக்கள் அவனை பெரிய சாமியார்னு நினச்சிட்டாங்க. அதனால் அவன்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க. அவனுக்கு அப்போதான் புரிஞ்சுது, அடடா இது நல்ல யோசனையாக இருக்கே, இந்த ஊரில் ஒளிஞ்சிக்கிட்டு திருடிட்டு வந்த பொருளையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விற்று சாப்பிட்டுட்டு இருக்கலாம்னு முடிவு செஞ்சான் அந்த திருடன். அன்னையிலிருந்து அவனை நிறைய பக்தர்கள் தேடி வந்தாங்க. வந்தவங்க எல்லாரும் அவனுக்கு சுவையான உணவும் பரிசு பொருட்களும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமான அந்த திருடன் அங்கேயே தன்னோட வாழ்க்கையை தொடங்கினான். கொஞ்சம் கொஞ்சமா தனக்கு கிடைச்ச பரிசு பொருட்களை விற்று அந்த மரத்தை ஒட்டி ஒரு குடிசையும் கட்டிட்டு வாழ்க்கையை தொடர்ந்தான். ஆனா திருடனை பிடிக்க வந்த தளபதி கோவில்ல திருட்டு நடந்திருக்கிறதுக்கு அப்புறமா நிறைய திருட்டு நடக்கலன்னு கவனிச்சாரு. புத்திசாலியான அவரு அப்போ இங்க இருந்த திருடன் வேற ஊருக்கு போயிட்டான்னு முடிவு செஞ்சாரு. அப்பதான் ஒற்றர்கள் மூலமா பக்கத்து கிராமத்துல ஒரு புது சாமியார் வந்திருக்கிறதையும் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க நிறைய கூட்டம் கூடுறதையும் தெரிஞ்சுக்கிட்டாரு. உடனே தன்னோட காவலாளிகள் சில பேர் பயணிகள் மாதிரி உடை அணிய வச்சு அந்த சாமியாரை மாறுவேடத்துல போய் பார்த்தாரு. இந்த சாமியார் எப்போ இந்த ஊருக்கு வந்தாருன்னு விசாரிச்ச தளபதிக்கு கோவிலில் திருடு போன நாளோட இது சரியா பொருந்துனதும் நிறைய கேள்விக்கு விட கிடைச்சிது. இந்த சாமியாரை திருடன்னு சொல்லி சோதனை போட்டா தங்களோட நம்பிக்கையை குலைக்கிறதா நினைச்சு கிராமத்துக்காரங்க நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க. அப்புறம் இந்த சாமியாரை விசாரிக்கவே முடியாதுன்னு அவருக்கு மனசுல பட்டுச்சு. அதனால ஒரு பெரிய தந்திர திட்டத்தை போட்டாரு தளபதி. ஒரு நாள் ஆசீர்வாதம் வாங்குற மாதிரி சாமியார் கிட்ட போன தளபதி, அடடா இந்த சாமியாரா, இவர்கிட்ட நான் ஏற்கனவே ஆசீர்வாதம் வாங்கியிருக்கேன். என்னோட திருடு போன உலக்கைய மீட்டு கொடுக்க சொல்லி வேண்டுன. உடனே வீட்டுக்குள்ள போய் மந்திரம் போட்டு என்னோட உலக்கைய வர வச்சு கொடுத்தாருன்னு எல்லா பக்தர்கள் முன்னாடியும் சொன்னாரு. உடனே கூட்டத்தில் இருந்த பக்தர்களுக்கு ஆச்சரியமா போச்சு. அப்பதான் மாறு வேடத்துல இருந்த இன்னொரு காவலாளி, ஐயா இங்க கிராமத்துல இருந்த கோவில்ல சாமியோட கிரீடம் காணாம போச்சு, அதை வர வச்சு கொடுங்கன்னு சொன்னாரு. அந்த காவலாளி இதை கேட்டு கூட்டத்துல இருந்த பக்தர்கள் எல்லாம், அடடா நம்ம கண்ணு முன்னாடியே சாமியோட சக்தி பார்க்க போறோம்னு ஒரே ஆவலா ஆகிட்டாங்க. ஆனா அந்த திருடனுக்கு தூக்கி வாரி போட்டுடுச்சு. அடடா இது என்ன புது சோதனை, இப்போ இவங்களுக்கு அந்த கிரீடத்தை வர வச்சு கொடுத்தாகணும், இல்லைன்னா தனக்கு சக்தி இல்லை தான் போலி அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்திடுவாங்க. அதனால தான் திருடிட்டு வந்த கிரீடமும் நகையும் ஒளிய வச்சிருந்த இடத்துல இருந்து எடுத்து கொடுத்து எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கிடலான்னு நினைச்சான். உடனே குடிசைக்குள்ள போன அந்த போலி சாமியார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா காணாம போன கிரீடத்தோட வெளியே வந்தான். அதை பார்த்த எல்லா பக்தர்களுக்கும் ஒரே பரவசமா போச்சு. எல்லாரும் இந்த சாமியாரோட சக்தியை பார்த்தீங்களான்னு சொல்லி அவரை புகழ்ந்தாங்க. அந்த கிரீடத்தை வாங்கி பார்த்த காவலாளி இது காணாம போன கிரீடம் தான் உறுதிப்படுத்திக்கிட்டு சாமியார் கிட்ட வந்தாரு. வந்தவர் அவரோட தாடியை பிடிச்சி இழுத்தாரு. தாடி கையோட வந்துருச்சு. அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சுது, அடடா இவர் உண்மையான சாமியாரே இல்ல போலின்னு. தன்னோட வேஷம் வெளிப்பட்டதால ஓடி போக பார்த்தான் அந்த திருடன். ஆனா மாறு வேஷத்துல வந்திருந்த மற்ற காவல்காரங்க அவனை மடக்கி பிடிச்சு தளபதி கிட்ட இழுத்துக்கிட்டு போனாங்க.
அப்போதான் தன்னோட வேஷத்தை கலைச்சாரு தளபதி. என்ன நடக்குதுன்னு ஆவலோட பார்த்துக்கிட்டு இருந்த கிராமத்துக்காரங்க கிட்ட யாரு என்னன்னு விசாரிக்காம யார் வந்தாலும் சாமியாரா ஏத்துக்கிற உங்க அறியாமைய நினைச்சு எனக்கு வருத்தமா இருக்குன்னு சொன்னாரு. அதை கேட்ட எல்லாரும் வெட்கத்துல தலை குனிஞ்சாங்க. இந்த கதையிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது ரெண்டே விஷயந்தான். ஒன்று, நம்ம எவ்வளவுதான் தந்திரமாக தப்பு செஞ்சாலும் அது ஒரு நாள் நம்ம கழுத்தையே சுற்றும். ரெண்டாவது, கண்ணில் பார்க்குற விஷயத்தையெல்லாம் நம்பி ஏமாந்துடக்கூடாது. அந்த தளபதி சொன்னது போல் நம்ம யாரையுமே விசாரிக்காமல் நம்புறது தான் ஏமாத்துறவங்களுக்கு பெரிய வசதியாக போயிடுது. ஆணைக்கும் அடிசருக்கும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ற மாதிரி தப்பு செய்கிறவங்க மாட்டிக்காமல் இருக்க முடியாதுன்னு நாமளும் விழிப்புணர்வோடு இருக்கணும்னு தெரிஞ்சுப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த கதையை பற்றின கருத்துக்களை எங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இதே மாதிரி அடுத்த நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.